Class 9, Subject Maths, Venn diagram. We are going to see distributive property. Example 1.22 and exercise 1.5, sum number 4. Example 1.22. Verify A intersection B union C equal to A intersection B union A intersection C using Venn diagrams. Venn diagram மூலமா இந்த ஃபார்முலாவை நீங்க ப்ரூவ் பண்றதுதான். ஏபிசி இதெல்லாம் செட்டை குறிக்குது. அதை நாம இங்க சர்க்கிள்ல போட்டு காமிச்சிருக்கோம். ஏங்கிறது ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, சி ஒரு செட். இந்த ஃபார்முலால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பாருங்க, பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சிக்கு தான் ஃபர்ஸ்ட் நாம இந்த டயக்ராம்ல ஷேட் பண்ணி காமிக்கணும். பி யூனியன் சி, யூனியன் அப்படின்னா என்ன, சேர்த்துக்கிறது. பியவும் சியவும் சேர்த்து ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. பி யூனியன் சிங்கிற இந்த ரெண்டு யூனியனும் ஏக்குள்ள எவ்வளவு இடம் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறோம். இந்த ஏரியாவில் மட்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அந்த இடத்த மட்டும் இங்க ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்ப நாம இடது பக்கம் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சிக்கான டயக்ராம முடிச்சிட்டோம். ரைட் சைடு வரும். ரைட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன், ஏயும் பியும் எங்க இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பாக்குறோம். அந்த ஏரியாவை ஷேட் பண்றோம். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஏரியா, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற இந்த ஏரியாவை ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். கடைசி ஃபிகர் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் யூனியன் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன ஷேட் பண்ணிருக்கீங்களோ அதை இங்க ஷேட் பண்ணிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சில என்ன ஷேட் பண்றீங்களோ அதையும் இங்க ஷேட் பண்ணிடணும். பாருங்க, இப்போ இந்த ரெண்டாவது ஃபிகரும் இந்த ஐந்தாவது ஃபிகரும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எக்ஸசைஸ்ல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி யூசிங் வென் டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. அதே போலதான் இருக்கு, ஆனா கேட்டிருக்க ஃபார்முலா வேற இல்லையா. அங்க இந்த இடத்துல இன்டர்செக்ஷனும் இந்த இடத்துல யூனியனும் இருந்தது, இங்க அப்படியே திருப்பி இருக்கு இல்லையா. இதுக்கு எப்படி வரைகிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சிக்கு நாம டயக்ராம் போட போறோம். எப்போதுமே இடது பக்கம் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதோட டயக்ராம். பி இன்டர்செக்ஷன் சி, இது பி இது சி இல்லையா. இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவான இந்த இடத்த நாம ஷேட் பண்ணணும். உங்களுக்கு ஷேட் பண்ண முடியலன்னு கோடு போட்டுக்கலாம். இது மாதிரி அழகா கோடு போட்டு காமிச்சீங்கன்னா பியும் சியும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் தான் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து நாம என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு டயக்ராம் போடணும். அப்படின்னா என்ன, இந்த பி இன்டர்செக்ஷன் சி கூட ஏவும் சேர்த்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். யூனியன்னா சேர்த்துக்கணும் இல்லையா. நாம ஏவையும் சேர்த்து ஷேட் பண்ணுவோம். பாருங்க, இது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியோட டயக்ராம். அடுத்து வலது பக்கம் வரும். இடது பக்கம் முடிஞ்சிருச்சு இல்லையா, வலது பக்கம் வரும். வலது பக்கம் ஏ யூனியன் பிக்கு நாம இப்போ டயக்ராம் போடணும். அதாவது ஏயவும் பியவும் சேர்த்து ஷேட் பண்ணி காமிக்கணும். பாருங்க, நம்ம என்ன போட்டிருக்கோம் இப்ப, ஏ யூனியன் பி போட்டிருக்கோம். அதாவது ஏயவும் பியவும் சேர்த்து ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன போட போறோம், ஏ யூனியன் சி போட போறோம். ஏ யூனியன் சி அப்படின்னா என்ன, ஏயவும் சியவும் சேர்த்து ஷேட் பண்ணணும்.
பாருங்க இது A யூனியன் C. அடுத்து நமக்கு என்ன வேணும்? A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. அதாவது A யூனியன் Bயவும் A யூனியன் Cயவும் இன்டர்செக்ட் ஆகுற இடத்த நாம எங்க ஷேட் பண்ணணும். A யூனியன் Bயும் A யூனியன் Cயும் காமனா எங்கெல்லாம் ஷேட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இங்க ஷேட் பண்ண போறோம். இப்போ ஏ சர்க்கிள் பாருங்க, ஏ சர்க்கிள் ஃபுல்லுமே ரெண்டுலயுமே ஷேட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ நாம அதை இங்க ஷேட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, இந்த ஏரியாவை இங்க ஷேட் பண்ணிருக்கோம், இங்க பண்ணல இல்லையா? அதனால இங்க பண்ணக்கூடாது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஒரு இடத்துல பண்ணியிருந்தா அதை பண்ணக்கூடாது. ரெண்டு இடத்துலயுமே ஷேட் பண்ணிருக்க ஏரியாவை மட்டும் தான் இங்க ஷேட் பண்ணணும். அடுத்து இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இங்க பண்ணல, இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? அடுத்து பாருங்க, இந்த கொஞ்சோண்டு ஏரியா இருக்குல்ல, இதை ஷேட் பண்ணிருக்கோம். அதனால நாம அதை இங்க ஷேட் பண்ணுவோம். கடைசியா நம்ம பண்ணிருக்க படத்தை என்னன்னு சொல்லுவோம்? A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. இந்த ரெண்டாவது படத்தையும் இந்த கடைசி படத்தையும் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? Thus A union B intersection C equal to A union B intersection A union C verified.